எம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கிருபையின் ஆவியானவரை குறித்து பார்க்க போகிறோம். எபிரேயரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிச்சத்தம் செய்ய உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியானவரை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். கிருபையின் ஆவியானவரை பாருங்க, நிந்திக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஆக்கினை இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கிருபை அப்படின்னாவே பாருங்க, அந்த கிருபையினுடைய அர்த்தம் பாருங்க, கிருபை அப்படின்னா தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம். இந்த இரண்டையுமே ஒரு கடவுள் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு இரக்கத்தை காட்டுறாரு அப்படின்னா அதை போய் நிந்திக்கிறவங்களுக்கு கடவுள் எப்படிங்க மன்னிப்பாரு? ஏன்னா இதை நிந்திக்கிறவங்களுக்கு ஆக்கினை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த கிருபையை பத்தி புரிஞ்சுக்கிட்ட யாருமே கடவுளை நிந்திக்க மாட்டோம். கர்த்தருடைய கிருபையின் ஆவியானவரை நம்ம நிந்திக்க மாட்டோம். கிருபையை கொடுத்த பழைய ஏற்பாட்டுல இருந்த மனுஷங்களை பாருங்க, நம்ம சற்று இன்னைக்கு யோசிக்க போகிறோம். எப்படின்னா பாருங்க, முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கூட எனக்கு தெரிஞ்சு பாருங்க கிருபையை கொடுத்தார். அதனாலதான் அவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு உடனே பாருங்க அவமானப்பட்டு நிர்வாணியா நிற்கும் போது என்ன செய்யறாரு, தேவன் உடனே ஒரு ஆட்டை அடிச்சு அவங்க அந்த தோலை எடுத்துட்டு வந்து ஆதாமுக்கு போத்துறாரு. அப்ப கிருபையும் இரக்கமும் இல்லைன்னா பாருங்க, நிச்சயமா தன்னுடைய பிள்ளையினோட மானத்தை மறைச்சிருப்பாரா? கிருபை முதல் மனிதனுக்கே கிடைச்சிருச்சு. இன்னொன்னு பாருங்க, நோவாக்கு கிடைச்சது. எல்லாரும் இந்த உலகத்துல அழிஞ்சு போகிற ஆக்கினைக்குள்ளாக தேவன் ஒரு பிளான் பண்ணிட்டார். எல்லாருமே பாவம் செய்யறாங்க, தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்றாங்க. ஆனா அந்த நேரத்துல உலகத்தை அழிக்கணும்னு பிளான் பண்ணாலும் தேவன் கிருபையை பெற்ற நோவா தாத்தா பாருங்க, அந்த இடத்துல இருந்து பேழையை கட்டி கடவுள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன் பாருங்க, அந்த ஆபத்துல இருந்து அவர் தப்பிச்சுக்கிறாரு. லோத்து பாருங்க, சோதோம் கொமோரா நாட்டை அழிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு புருஷர் பாருங்க, அவங்க மனைவி, அவங்க குடும்பத்தை, அவங்க குமாரத்தி பிள்ளைய கூட்டிட்டு வந்து அடுத்த இடத்துல விட்டுட்டு நீங்க மலைக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, கிருபையினால அவங்கள அங்க இருந்து தப்பி போக உதவி பண்றாங்க. அப்போ கிருபை இருக்கிற இடத்துல எல்லாம் பாருங்க, அங்க தயவு இருக்குது. பிரச்சனை நேரத்துல தப்பி போக வழியும் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, மனுஷனா பறந்து அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செய்யறாரு பாருங்க ஆண்டவர், அந்த இடத்துல உயிர் சேதம் ஆகாதபடிக்கு தேவன் தடுத்து நிறுத்துறாரு. கிருபை பெற்றவங்களை ஸ்பெஷலா வச்சிருந்திருக்காரு. மரியாள் கூட பாருங்க கிருபை பெற்றவளே அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கிருபை பெற்றவங்க பாருங்க கஷ்டப்பட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கிருபை பெற்றவங்களா என்னங்க ரொம்ப நல்லா இருந்தாங்களா? அவங்கள தானே நம்மள மாதிரி தானே கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த கஷ்டத்துல கூட பாருங்க கடவுளை எந்த விதத்துல எல்லாம் கடவுளை உதவி செஞ்சா நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ நீங்களும் நானும் கூட கிருபை பெற்றிருக்கோம். ஆனா அந்த கிருபையை மேன்மையா நினைக்காம என்ன செய்யறோம் அப்படின்னா, கிருபைய அசட்டை பண்றோம். என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கிருபை தானே, ஆண்டவர் தானே, ஆண்டவர் மன்னிக்கிறவரு அப்படின்னு சொல்லி அவருடைய கிருபையை பெருசாவே நினைக்கிறது கிடையாது. ஆனா கிருபையை பெருசா நினைச்சவங்க வாழ்க்கை பாருங்க மேல் மேலும் உயர்ந்துச்சு. யோசேப்போடைய வாழ்க்கையில குழியில தள்ளப்பட்டாச்சுங்க. மனுஷன் பாருங்க இனிமே குழியில தள்ளப்பட்டு அங்க காட்டுல கொண்டு போய் தள்ளுறாங்க கூட பிறந்த சகோதரன்களே. ஆனா அந்த இடத்துல இருந்து வருவானா உயிரோடன்றதே தெரியாது. ஆனா வந்து மேலே ஏறி வந்தது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருந்து வந்து ஒரு நாட்டுக்கே போயிட்டு பாருங்க, ஒரு தேசத்துக்கே பிரதம மந்திரியா ஆண்டவர் மாத்துறாரு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, யோசேப்பு குழியில தள்ளப்பட்டா அவன் அந்த குழியிலேயே செத்து போயிடுவான்னு நினைச்சாங்கல்ல. ஆனா அந்த குழியில இருந்து பாருங்க ஆண்டவர் தூக்கி எடுத்து அங்க எகிப்து ஜனங்க கிட்ட வித்துட்டாங்க. தன்னுடைய சொந்த சகோதரனை காசுக்காக கூட பிறந்த சகோதரனை வித்துடுறாங்க. ஆனா விற்று போகப்பட்ட அந்த சகோதரனை எடுத்து தேவன் பாருங்க தன்னுடைய உண்மையான சகோதரன் இயேசுதாங்க, அவர் தான் அவருக்கு உதவி செஞ்சு அந்த இடத்துல இருந்து அவரை மீட்டது மட்டும் இல்ல, கிருபை இருந்ததுனால உயர்த்தி வச்சார் ஆண்டவர். உயர்த்துகிறது தாங்க கிருபை. தேவனுடைய கிருபை பெற்றவங்க உயர்ந்த ஸ்தானத்துல உயர்ந்த இடத்துல இருந்ததுதான் இந்த வேதாகமத்துல நம்ம பாக்குறோம். அப்போ கிருபையை நம்ம அசட்டை பண்ணாம தேவன் பாருங்க நம்மளை உயர்த்துவதற்காக, நமக்கு தயவு காட்ட, நமக்கு இரக்கம் காட்ட, நம்முடைய வாழ்க்கை மேன்மைப்படுத்த அந்த தயவையும் அந்த இரக்கத்தையும் நம்ம மதிக்கணும். அப்ப கிருபையின் ஆவியானவரை நம்ம அழைக்கணும், தினந்தோறும் அவரை கனப்படுத்தணும். வாங்க நம்ம அதுக்காக செபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, கிருபையின் ஆவியானவரை குறித்து பார்த்தோம். நாங்கள் கிருபை என்றா கடவுள் தயவையும் இரக்கத்தையும் ஏதோ கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கு நிறைய பட்ட பெயர் இருக்கு. அதுல சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேற்றளவாளன், இப்படி ஞானத்தின் ஆவியானவர் என்று நாங்க பார்த்தோம். ஆனா இங்க பார்க்கும்போது கிருபையின் ஆவியானவர் அப்படின்னு வருது எசப்பா.
அந்த கிருபையின் ஆவியானவர் எங்களுக்கு நீங்க ஆண்டவரே அருளப்பட்டதுனால இன்னைக்கு உம்முடைய ஆக்கினையிலிருந்து உம்முடைய கோபத்துல இருந்து நாங்க தப்பிச்சு வாழ்றோம் ஏசப்பா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக பேர் நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கிருபை பெற்று அவங்க உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் bless you.